ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஷ்ணுப்ரியா, டேரோட் ட்ரீடர். விபி டேரோட் தமிழ் என்ற சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா மிதுன ராசிக்கான ராசி பலன் தான் பார்க்க போகிறோம். மேஜர் அண்ட் மைனர் ஆர்க்கான இணைவுகள் மூலயமா மிதுன ராசிக்கு என்ன ராசி பலன் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மிதுன ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா புதன் வந்து ஆட்சி உச்சம், இரண்டுமே புதன் தான் மிதுன ராசிக்கு. ஓகே, இப்போ மிதுன ராசிக்கான மேஜர் ஆர்க்கானா மைனர் ஆர்க்கான இணைவுகளில் என்ன ராசி பலன், இவங்க குணநலன்கள் என்ன, இவங்களோட ப்ளஸ் மைனஸ் என்ன, நிறை குறைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மிதுன ராசிக்காரவங்க பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இவங்களுக்கு வந்து கர்ம வினைப்படி தான், அதாவது முன் ஜென்மத்தோட ஒரு கனெக்டிவிட்டி படி தான் இவங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கை துணை அமையும் அப்படின்றது இவங்களுக்கு வந்து ஒரு விதி. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா லவ் மேரேஜு இல்லைன்னா லவ் கம் அரேஞ்சு, அப்படி இல்லாட்டி அரேஞ்ச் மேரேஜ் ஆனப்புறம் மனைவியை அதிகமாக நேசிக்கிறது இல்லை கணவன் அதிகமாக நேசிக்கிறது, அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகும். இவங்களுக்குள்ள பரஸ்பர ஒரு அன்பு எப்பயுமே இருக்கும், ஒற்றுமை, அப்புறம் இவங்கள்ட்ட இம்ப்ரெசிவ் இருக்கும், கவர்ச்சி தன்மை இருக்கும். பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் சகல இன்பத்தையும் அனுபவிக்க பிறந்தவங்க. அதுவும் இல்லாமல் லக்ஷ்மி கடாட்சம், புதன், சுக்கிரன் இந்த மாதிரி இணைவுகள் இருக்கிறதுனால மேக்ஸிமம் வந்து லவ்வுக்கு வந்து சுக்கிரன், புதன் இந்த மாதிரி கிரகங்கள் அதிகமான ஒரு பாசிட்டிவிட்டியான கிரகங்கள். ஸோ இவங்க இயற்கையிலே அழகாகவும் இருப்பாங்க, மித்தவங்களை வந்து கவர்ச்சி பண்ணுற ஒரு பர்சனாக இருப்பாங்க. மேக்ஸிமம் லவ் மேரேஜ் இல்லாட்டி லவ் கம் அரேஞ்ச் அந்த மாதிரி மேரேஜ்கள் இருக்கும். இல்லாட்டி மேரேஜுக்கு அப்புறம் பார்ட்னரை அதிகமாக நேசிக்கிற மாதிரி ஒரு தன்மைகள் உருவாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் சின்ன சின்ன தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாம்பத்தியத்திற்கு மீறிய ஒரு அன்பு இவங்கள்ட்ட இயற்கையாகவே இருக்கும். எதையிலையுமே விட்டு கொடுக்காத பார்ட்னரை வந்து எதுலேயுமே விட்டு கொடுக்காத ஒரு தன்மை இவங்கள்ட்ட இயற்கையாகவே இருக்கும். யாராச்சும் ஒரு நபரால் இவங்க இம்ப்ரெசிவாகவே இருப்பாங்க எப்பயுமே. அதே மாதிரி இப்போ பசங்களாக இருந்தீங்கனாலும் சரி, பொண்ணுகளாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, மேரேஜுக்கு அப்புறம் துணைகளை கேட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கிறப்ப அதிர்ஷ்டமாகவும் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். நீங்கள் மித்தவங்களை கேட்குறதுக்கு உங்கள் லைஃப் பார்ட்னரவே கேட்டு அந்த முடிவை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது மிதுன ராசிக்காரவங்க. அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வாழ்க்கையில் இப்போது சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம், ஆனால் சீக்கிரமாக எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்க இயற்கையாகவே அதிகமாக கலகலப்பாகவும் மித்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறது, மித்தவங்களை சந்தோஷப்படுத்துகிற பர்சனாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி சில பேர் நாத்திகர்களாகவும் இருப்பாங்க, பிற்காலத்தில் இறைவனை தேடி போகிறவங்களாகவும் இருப்பாங்க. ஆன்மீகத்தில் கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு மேன்மை கிடைக்கும். சின்ன வயசில் வந்து நாத்திகம் பேசிகிட்டு இருப்பாங்க, கொஞ்ச நாள் ஆனாலும் மனசு பக்குவம் அடையவும் இறைவனை தேடி போகிறவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. இவங்க வந்து அதிகமாக செலவுகள் பண்ணக்கூடாது இவங்க லைஃப்பில். அப்படி செலவு பண்ணாங்க அப்படின்னா, சேமிக்க மறந்துட்டாங்க அப்படின்னா இவங்கள்ட்ட லக்ஷ்மி கடாட்சம் தங்காது. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இவங்களுக்கு காதல், பக்தி, அதே மாதிரி பொது தொண்டுகளில் இவங்க அதிகமாக ஈடுபடுத்திக்கணும். மித்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, கஷ்டப்படுறவங்களுக்கு கேண்டிகேப்பு இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு இல்லை பொது தொண்டு செய்கிறது, இதில் அந்த மாதிரி அவங்கள ஈடுபடுத்திக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு அதிகமான முன்னேற்றங்கள் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குடும்ப ஒற்றுமைக்கும் எந்த ஒரு குறைச்சலும் இருக்காது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு ஒரு அதிரடி முடிவு எடுக்கிறவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு எதிர்பாராத நன்மை, சில டைம் ஒரு நல்ல குட் நியூஸஸ் வர்றது திடீர்னு வரும். அவங்க லைஃப்பில் சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு கிடைக்கும். எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. திடீர்னு ஒரு நல்ல வாய்ப்பு, திடீர்னு ஒரு அதிர்ஷ்டங்கள், திடீர்னு ஒரு யோகாமை, திடீர்னு ஒரு ஜாப் கிடைக்கிறது, திடீர்னு ஒரு எங்கேயாவது பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, திடீர்னு ஒரு கிஃப்ட் கூப்பன் கிடைக்கிறது, இந்த மாதிரி ஒரு எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயங்கள் இவங்க லைஃப்பில் அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கும். அதாவது எந்த விஷயத்தையும் எதிர்த்து போராடுற நபராகவும் இவங்க இருப்பாங்க. கோபம் தான் இவங்களோட மைனஸ். ஸோ கோபத்தை குறைச்சிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மிதுன ராசிக்காரவங்க எல்லாருக்கும் அன்பு, மகிழ்ச்சி எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்கணும். கோபம் தான் இவங்களோட மைனஸ், அதை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சேனல் விபி டேரோட் தமிழ் என்ற சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பர்சனல் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், எஸ் ஆர் நோ, மேரேஜ், கேரியர்
நியூமராலஜி, ஜெம்ஸ்டோன் எல்லா ரீடிங்கும் அவைலபிள். ப்ரெடிக்ஷன் அவைலபிள். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ.